ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் என்னென்னா, இப்போ நம்ம 1-to-1 கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம், அவ்வளோதான். பட் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது என்னென்னா, நம்ம சொல்ல வர்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்க அவ்வளோதான் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஸ்கில்லுமே இருக்காது. ஜஸ்ட் அது ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும். அதை நம்ம எப்போ இம்ப்ரூவ் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது இன்னும் ஷேப் ஆகும், இன்னும் நல்ல ஒரு ஸ்கில்லாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனால் சொசைட்டிலையும் சரி, நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், யாருக்கெல்லாம் அது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது நல்ல லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பர்சனல் லைஃப்லேயும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை அது க்ரியேட் பண்ணும். இப்போ பர்சனல் லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும். அப்படியே நம்மளுக்கு வர்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஹியூமன் ரிலேட்டடாக தான் வரும். 1-to-1 நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன, நம்ம என்ன ஒரு மோட்டிவ்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாலே கண்டிப்பாக நம்மளால் அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷ்னலாக போனோன்னாலும் அதே மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட லேக் ஆஃப் கம்யூனிகேஷனால் நிறைய ப்ராப்ளம் வரும். எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அப்படி கரெக்டாக பேசுகிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன மாதிரியான டைப்லாம் இருக்குன்னா, வேர்பல், நான் வேர்பல், விஷுவல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த 4 கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக பேசுகிறது, அது 1-to-1ஆகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குரூப்பை ஒன் இண்டிவிஜுவல் பர்சன் ஃபேஸ் பண்ணி பேசுகிறதா கூட இருக்கலாம். நார்மலாக நம்ம பேசுகிறத தான் வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்னால் என்ன சொல்லுவோம்? ஃபோன் காலில் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம பேசுகிறதா இருக்கலாம், வீடியோ காலில் பேசுகிறது, வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும், ஆன்லைன் கிளாஸஸ், இந்த மாதிரி நம்ம பேசி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ நம்ம புரிய வைக்கிறது, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது தான் வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேசுகிறது ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும், கரெக்டாக பேசணும், நம்ம என்ன பேச வரோம் அப்படின்றது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரியணும். அந்தளவுக்கு நம்மளோட ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த விஷயம் கரெக்டாக நடக்கும். ஸோ நம்ம வேர்பல் ஓரியன்டாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட லாங்குவேஜ் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, நம்ம கரெக்டாக அதை கன்வே பண்ணலைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த மோட்டிவ் அங்கே லேக் ஆகும். வேர்பல் அப்படின்னு வரும்போது நம்மளோட கம்யூனிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீப்புளை ஃபேஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்பல் கம்யூனிகேஷனால் இன்னும் நம்ம சொல்ல வர்றதை எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜும் தமிழ், அட் த சேம் டைம் நம்ம சொல்ல போகிறவங்க இல்லை இந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தமிழ் தான் தெரியும் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை இன்னும் கிளாரிட்டியோட ஒரு வார்த்தை கூட மாறாமல் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அங்கே வார்த்தை தேடிட்டு இருக்க மாட்டோம், என்ன வார்த்தை நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி தேட மாட்டோம், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேர்பல் கம்யூனிகேஷனில் அது ஒரு ப்ளஸ். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை நம்மளால் இன்னும் கிளாரிட்டியாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். ஸோ நம்ம பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் பேசுகிறதுனாலையும் கரெக்டாக அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதுனாலையும் நிறைய விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறோம் அப்படின்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும். வீடியோ கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாரிட்டியோட நடத்தணும் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இல்லையா? ஸோ வேர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
நெக்ஸ்ட்டு நான் வேர்பல் கம்யூனிகேஷன். இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 55-60% பீப்புள் வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேர்பல்னால் என்ன? அப்போ அதில் வந்து வேர்ட்ஸே இருக்காது, நம்ம பேசுகிறதுக்கே அங்கே இடம் இல்லை. பேசாமல் நம்ம எப்படி கன்வே பண்ணுவோம்? இப்போது வாய் பேச முடியாதவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க? ஆக்ஷன்ஸை வச்சு தான் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல நம்மளால் பேச முடியாது, ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னா நம்ம ஆக்ஷன்ஸ் மூலயமா சொல்லுவோம். இன்னொன்று, நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு லெட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, நேம் சொல்கிறதுக்கெலாம் வாய் பேச முடியாதவங்க லெட்டர்ஸ் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயம் கன்வே பண்ணியே ஆகணும், ஆனால் அந்த இடத்துல நம்மளால் பேச முடியாது அப்படின்றப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷன் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. மக்கள் ஜாஸ்தி பேசாமல் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லேயே பதில் சொல்கிறாங்க. அந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்ல வர்ற விஷயத்த பேசாமல் கன்வே பண்ணுறது அது மட்டும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம தலையாடுறது கூட இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் தான் வரும். ஏன் அப்படின்னா அதில் நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? யாராவது ஒருத்தவங்க கொஷின் கேட்டாங்கன்னா எஸ் ஆர் நோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தலையசைப்போம் இல்லையா. அப்போது அதில் எஸ் ஆர் நோ அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம இந்த ஆக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுவுமே இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் தான் வரும். ஸோ நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக, பாடி லாங்குவேஜ் மூலமாக இந்த மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் வரும். இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனால் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா சில தவிர்க்க முடியாத இடங்களில் வந்து மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் இதை கேஷுவலாகவே எப்பவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தலையசைக்கிறதா இருக்கட்டும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக யாராவது கேட்குற கொஷனுக்கு நம்ம உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, டக்குன்னு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்குறோம். இந்த மாதிரி இதுவும் இப்போ எல்லாராலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். தேர்ட் ஒன், விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷனில் நிறைய மெத்தட்ஸ் வரும். ஒரு இமேஜஸ், மேப், ட்ராயிங், சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டிசைனிங், இது எல்லாமே விஷுவல் கம்யூனிகேஷனில் வரும். இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நார்மலாக ஒருத்தவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு பிக்சர் மாதிரியோ இல்லை ஒரு மேப் மாதிரியோ போட்டாங்க அப்படின்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். எல்லாரோட ஐக்யூ லெவலும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒருத்தங்களுக்கு ரொம்ப குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொருத்தங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து வேர்பல் கம்யூனிகேஷனில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்களுக்கு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி எல்லாராலையும் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக ஒருத்தங்களை பேச சொல்கிறோம் அப்படின்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஸ்டேஜில் ஏறி பேச சொன்னால் அவங்க ஹெசிடேட் ஆவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜில் நல்லா பேசுவார், அவங்கக்கிட்ட நான் இப்போ பிபிடி ஸ்லைட்ஸ் வந்து போடுறேன், நீங்கள் அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ராக்டிஸ் வேணும். இப்போது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுறோன்னாலுமே அதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸுக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஆக்சுவலாக இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் இப்போ நம்ம மெமோஸாக இருக்கட்டும், நோட்டஸ், லெட்டர், அப்புறம் நோட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக், இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம நிறைய எழுதிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஈவன் ஒரு ஃபோன் நம்பர் கூட நம்ம இப்போ எழுதி வைக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஃபோனில் உடனே சேவ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம எழுதுறது நிறைய கம்மி ஆகிட்டதுனால இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனும் கம்மி ஆகிடுச்சு. முன்னாடி காலத்துலலாம் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசணும் அப்படின்னா லெட்டர் போடுவாங்க. அந்த மாதிரி லெட்டர் பாஸ் பண்ணி தான் அவங்களோட கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏதாவது அஃபிஷியலாக போகணுன்னா மட்டும்தான் இந்த லெட்டர் அனுப்புகிறாங்களே தவிர பர்சனலாக எந்த லெட்டருமே இப்போ ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ ரிட்டன் ஃபார்மேட் வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. இருந்தாலும் சில அஃபிஷியல் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மெயில் தான் சென்ட் பண்ணுறாங்க. பட் இருந்துமே சில இடங்களில் இன்னும் லெட்டர்ஸ் போஸ்ட் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அனுப்பும்போது
அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அனுப்பணும். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளோட டோனை வச்சு நம்ம கொஞ்சம் லோவாக பேசணுன்னா அது கொஞ்சம் கைண்டாக இருக்கும். அதே ரொம்ப ஹையாக பேசணும் அப்படின்னு அது ஒரு ஆர்டரிங் டோன், ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பேசும்போது நம்ம என்ன டோனில் பேசுகிறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போது லெட்டராக எழுதி அனுப்புகிறோன்னாலும் இல்லை டெக்ஸ்ட்டாக அனுப்புகிறோன்னாலும் நம்ம என்ன டோனில் பேசுகிறோன்றது தெரியாது. அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றப்போ நீன்றதுக்கும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கன்றதுக்கும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம லெட்டர் டைப்பில் தான் கொடுக்கணுன்றப்போ ரொம்ப கான்ஷியஸாக எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எந்தளவுக்கு ப்ராப்பராக நம்ம அனுப்பணுன்றது தெரிஞ்சுட்டு அந்த கம்யூனிகேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் லைஃப். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் லைஃப்லேயும் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா, இப்போ டே டு டே நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம். அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய பேசணும், நம்ம கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும். நம்ம அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒருத்தங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா பேச தெரியணும், இன்னொன்று கரெக்டாக பேச தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம மனசில் வந்து ஒரு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்க மேலே நம்மளுக்கு லவ்வே இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக அதை கன்வே பண்ண தெரியாமல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிட்டோம் அப்படின்னா மேபி அதை அவங்கள ஹர்ட் பண்ணலாம். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா அது எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணும், எல்லாருக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு அது நம்மளை பூஸ்டப் பண்ணும். அதனாலேயே நம்ம பேசும்போது ரொம்ப கான்ஷியஸாக நல்ல வேர்ட்ஸாக பேசணும், நம்ம கம்யூனிகேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படிலாம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, அவங்களுக்கு இவங்க டீச் பண்ணுறது புரியுதா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸாக முன்னாடி வந்து எந்த பயமும் இல்லாமல் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் நடத்துகிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லலாம், இல்லை இதில் எனக்கு டவுட் இருக்குது கொஞ்சம் சொல்லி தரீங்களான்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணும்போது தான் நமக்கு இருக்கிற எல்லா மைனஸையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். பேசுகிறதுக்கு தயங்கிட்டே இருந்தோம், கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைனஸ் எல்லாமே மைனஸாகவே தான் இருக்குமே தவிர அதை ப்ளஸ்ஸாக நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ தயங்காமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும், டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது B+ எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களால நல்லா படிக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும். சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க, நல்ல கண்டென்ட் இருக்கும், பட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்காது, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்காது, யூஸ் பண்ணுற பென்னு சரியாக இருக்காது, எந்த மாதிரி எழுதணும்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு மார்க் போகும். அவ்வளோ படித்தும் அவங்களுக்கு எதனால் மார்க் போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க எப்போவுமே அந்த B+ தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டாஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் உன்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதனாலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், அவங்களோட மிஸ்டேக் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுதணும். அப்போ தான் அவங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி B+ இருக்கிறவங்க A+ வர முடியும். இன்னொன்று, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுக்கு ஒரே ரீசன். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியல அப்படின்னா டீச்சர்ஸ்கிட்ட பேசணும், டீச்சரால் ப்ராப்ளம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். யார்கிட்டையுமே பேசாமல் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணலாம். யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்களே அதை யோசிச்சுட்டே இருந்துட்டு அவங்களே மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஏன் ஆகணும்? அதுக்கு பதிலாக எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ சொல்யூஷனை தேடணுமே தவிர இவங்களே ஒரு ராங் டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லும்போது ஜாபில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் வந்து
யார் நடத்துகிறா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். எப்போ போனாலுமே கஸ்டமர் கிட்ட ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போக தோணுமா நம்மளுக்கு? கண்டிப்பாக தோணாது. ஃபர்ஸ்ட் டைம் போனதோடயே நம்ம முடிவு பண்ணிடுவோம் இனிமே அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டைம் வேறு வழியே இல்லை, அங்கே தான் போயே ஆகணும்னு இருந்தால் கூட நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசும்போது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாத போது அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். அந்த மைண்ட் செட்லேயே நம்ம அந்த என்டையர் டேயும் கடந்து போக வேண்டியது இருக்கும். அதனாலேயே அதை விட்டு அவாய்ட் பண்ணணும்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லார்கிட்டேயும் ரொம்ப பாசிட்டிவாக பேசணும். அப்படி நம்ம பாசிட்டிவாக பேசும்போது தான் கஸ்டமர் மறுபடியும் நம்ம கடைக்கு வருவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்ல கம்யூனிகேஷனில் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். இன்னொன்று என்னென்னா, அவங்க ஒரு லீடர் மாதிரி இல்லையா? அவங்களுக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் இவர் வந்து அன்பாக இருக்கணும், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் இவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. இப்போது கம்பெனி வந்து ஏதோ லாஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க சேலரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த லீடர் வந்து, அதாவது அந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் ரொம்ப ரூடாக பேசுகிறாரு, கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண மாட்டுறாரு, அவங்க சேலரி பற்றி பேசும்போது அவாய்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா? சேலரி தரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இதுவே இவர் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாரு, இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் சேர்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ லேபர் அண்ட் ஓனருக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் தான் பிஸ்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபார் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு எந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ஈக்குவலாக பேசணும். இந்த ஸ்டூடெண்ட் பிடிக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்காது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லார்கிட்டேயும் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை என்கரேஜ் பண்ணணும், என்ன மைனஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் சிங்கிள் பேரண்ட்டோடு இருப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியலாக எதுனா ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசணும். ஏன்னா அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசினா நல்லாயிருக்கும்னு நினப்பாங்க. அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களுக்கு நம்மளால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாட்டாலும் நம்மளோட வேர்ட்ஸ் வந்து அவங்கள கன்சோல் பண்ணலாம். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் ரொம்ப ரூடாக இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் டீச்சர்ஸ் பேசணும். எல்லாமே டீச்சர்ஸ்குள்ள டியூட்டி, அவங்களுக்குள்ள ரோல் தான். கண்டிப்பாக அவங்க அதை கரெக்டாக ப்ளே பண்ணணும். எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கிறது கம்யூனிகேஷன். கரெக்டாக ஸ்டாஃப் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டீச்சராக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன்றது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு பேஸாக இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.